ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமுதா ஸ்பேஸ் சேனலில் ஒரு ஃப்ளவர் வேஷ் தாங்க செய்ய போகிறோம். அது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஹை குவாலிட்டி, அதாவது ஒயிட்னாலே செம்மையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு ஐட்டம் தாங்க நான் இன்றைக்கி செய்திருக்கேன். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பொருளை வச்சு தாங்க நான் செஞ்சேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை வந்து ஈஸியாக செய்து உங்கள் வீட்டையும் வந்து ஹை லுக்காக இருக்கிற மாதிரி வந்து டெக்கரேட் பண்ண முடியுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல வந்து அந்த ஆர்வோ இருக்கும் இல்லையா, ஆர்வோ பிளான்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வச்சுருந்தோம். அந்த பார்ட்டு, அதனுடைய பாட்டம் பார்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை வந்து எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஒயிட் சிமெண்ட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நம்மளுக்கு வந்து எந்த டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் வேணும் அப்படின்றதுக்காக இதை எடுத்துக்கிட்டேன். இல்லை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வேணுமோ அப்படின்றதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை வந்து நான் உள்ளே வச்சாச்சு. ஒயிட் சிமெண்ட்டை கலந்து தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம ஒரு நாள் நல்லா காய விடலாம். காய விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்துடுங்க. இது வந்து ஸ்டாண்டு, இந்த ஃப்ளவர் வேஸ் வச்சு வைக்கிற ஒரு ஸ்டாண்டு. இது பார்த்திங்கன்னு சொன்னால் டல்லாக தான் கொஞ்சம் கலர் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பழசை யூஸ் பண்ணோம் அப்படின்றதுனால ஒயிட் பெயிண்ட் வந்து நீங்கள் அடிச்சிருங்க. இப்போ நான் வந்து ஒயிட் பெயிண்ட் அடித்து இதை காட்டுறவங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பெயிண்ட் அதுக்கு செம்ம லுக் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு பாக்ஸ் தாங்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த ரோலர் ஒன்று வாங்கினோம், அதுக்கு யூஸ் பண்ண ஒரு டப்பா இருந்தது. அதை தான் வந்து நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் டப்பா வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கும் மறக்காமல் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருங்க. ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா மேலே வந்து ஒரு லுக்கு, அதாவது ஃபுல் ஒயிட்டே கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக கோல்டன் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு டேப்பை வச்சு ஒட்டலாம் அப்படின்றதுக்காக வந்து நான் இப்போ ஃபெவிகால் போட்டுருக்கேங்க. ஃபெவிகால் போட்டு நீங்கள் இந்த டேப் போட்டுங்க. உடனே வந்து அது ஒட்டாது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த டேப்பை வந்து ஒரு செலோ டேப் போட்டு கொஞ்சம் நேரம் ஒட்டி வச்சிங்கனாக்கா அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அந்த டப்பா வந்து கீழே விழக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து ஒரு மண்ணோ இல்லை இதாக போடுங்க. நான் சார்கோல் இருந்தது, அந்த வாட்டர் ஃபில்டர் எடுத்தேன் இல்லையா, அதில் இருந்து சார்கோலே இருந்தது, அதையே வந்து உள்ளே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃப்ளவர்ஸ்லாம் செய்ய போகிறோம். லுக் இருக்கிறதுக்காக வந்து செம்மையாக வந்து ஒயிட் கலர் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதுக்காக இந்த த்ரெட்டை எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி த்ரெட்டை நீங்கள் பாதியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பூ கட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி நம்ம வந்து அந்த இறகுலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு கட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒயர் வந்து கடைகளில் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னாலும் த்ரெட்டை வச்சுக்கோங்க. ஆனால் த்ரெட்டு வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்காது, அதனால் ஒயர் எடுத்துக்கோங்க. அன்னமாக இருக்கிற அந்த கம்பி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இதை மாதிரி வந்து நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த கோழி இறகு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஷேப் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். அதை கட்டி முடித்ததுக்கப்புறம் கசகசன்னு இருக்கும், அதை ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எடுத்துட்டேன் பாருங்கள். இதை வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னு சொன்னால், அந்த ஃபில்டர்னுடைய ஓஸ் இருக்கும் இல்லையா, அவுட்லெட்டு இன்லெட்டுக்கெலாம் ஒரு சின்னதாக ஓஸ் இருக்கும், அதில் வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வீடியோ அதனுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். சிலதெல்லாம் வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அது காரணம் என்னென்னா வீடியோ வந்து லென்த்தியாக போகுது அப்படின்றதுக்காக. இப்போ இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கிற இதை வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அதே கம்பியில் வந்து நம்ம இப்போ வந்து பீட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது மாதிரி மடித்து விட்டுக்கலாம். ஒரு சுற்றி சுற்றிட்டு மறுபடியும் கம்பி போட்டு அதை இன்னும் ஒரு 2 சுற்றி சுற்றிக்கலாங்க. இதை மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து வெறும் அந்த ஃபெதர்ஸ் மட்டும் இருக்கிறத விட இந்த மாதிரி கம்பியும் கொடுக்கும்போது அந்த ஃப்ளவர் வேஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஹை லுக் கிடைக்குங்க. பீட்ஸ் வந்து ஒயிட் கலரே எடுத்துக்கிட்டேன். எல்லாம் சேம் கலராக இருக்கும்போது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் செய்வேன். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் மேக்ஸிமம் வந்து நான் செய்கிறதெல்லாம் இருக்கும். பாருங்கள், இந்த ஓஸில் நான் வந்து இப்போது செலோடோப் வச்சு அந்த ஃபெதர்ஸை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துச்சு. இப்போ வந்து அந்த பாக்ஸில் வந்து உள்ளே வந்து அந்த இது போட்டிருக்கேன் இல்லையா, கார்பன்ஸ்லாம், அதெல்லாம் இப்படி வச்சு நிற்க வச்சாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே லுக்கு இருக்கும். இதை நம்ம வந்து அந்த ஸ்டாண்டில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. வீடே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செம்மையாக இருக்கும். நம்ம அதை பார்க்க ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. பாருங்கள்,
இப்போ வந்து பாட்டம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அந்த ஸ்டாண்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸ் செய்யலைனாலும் அந்த பிளான்ட்லாம் இருக்கு இல்லையா, அது கூட வச்சு உள்ள இன்டோர் பிளான்ட்லாம் வந்து வச்சுக்கலாங்க. உங்கள் விருப்பம்தான். இது என்னுடைய ஐடியா, நான் செய்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், இது டிவி பக்கத்தில் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல?